கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, வேத வசனத்தை நம் உள்ளத்திலே அதிகமாக பதித்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அப்போ தான் நீங்கள் சத்ருவை சாத்தானை ஜெயிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசுனுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். அந்த நேரத்தில் பிசாசானவன் அவரிடத்தில் தோன்றி 3 சோதனைகளை கொடுக்குறான். கிட்டத்தட்ட கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய உலகத்தின் பாவங்களை அவருக்கு முன்பாக காட்டுகிறான். தேவனுடைய குமாரன் என்பது இயேசுவுக்கு நல்லா தெரியும். அன்பானவர்களே, நீங்கள் யார் அப்படின்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியணும். ரெண்டாவது, தேவனுடைய குமாரன் என்பதில் அவருக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் பிசாசு அந்த சந்தேகத்தை அவருக்குள்ளே கொண்டு வர பார்க்குறான். நிறைய நேரத்தில் பிசாசு நம்ம மனசில் சந்தேகத்தை கொண்டு வந்து, குழப்பத்தை கொண்டு வந்து, தந்திரமாக ஏமாற்று வேலையினால் நம்ம ஏமாற்ற பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி அதை அனுமதிக்கவே இல்லை. அவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? அவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் பிசாசை மேற்கொள்வதற்கு எழுதியிருக்கிற வசனத்தை பயன்படுத்தினார். அன்பானவர்களை, ஏன் பைபிளை படிக்கணும், ஏன் மனசில் வைக்கணும்னா, சோதனையான கட்டங்களில், நெருக்கமான கட்டங்களில் பிசாசு நம்மை கவிழ்த்து போட, இச்சைகளுக்குள் நம்மை கொண்டு போக முயற்சி செய்யும்போது தேவ வசனம் உங்களை பாதுகாக்கும். கர்த்தருடைய வசனம் உங்களை பாவத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்க உதவி செய்யும். ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வார். ஆகவே தான் தேவனுடைய வசனத்தை எடுத்து தினமும் வாசித்து உங்கள் மனசில் பதிய வைக்கணும். அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். யோசுவா சொல்லுகிறார், நீங்கள் அதை சிந்திக்க சிந்திக்க உங்கள் வழிகளெல்லாம் வெற்றியாக மாறும். அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போம், தியானிப்போம், உள்ளத்திற்குள்ள வைப்போம். ஏற்ற சமயத்தில் எழுதப்பட்ட வார்த்தை சொல்லப்படுகிற வார்த்தையாக, பிசாசை எதிர்த்து நிற்கிற வார்த்தையாக மாறும். கர்த்தர் உங்களை வெற்றி பெற செய்வார். கர்த்தர் உங்களை ஜெயம் பெற செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.